வர்றவங்களாம் நம்மளோட கூட இணைந்து கொள்வாங்க. அதாவது ஒருவர் மரித்துட்டா அதில் நம்ம எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தணும். அந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தில் அந்த மௌனமாக நம்ம எல்லாரும் இருந்து அவர் மரித்ததை நினைத்து நாம் நம்முடைய வருத்தத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நமக்கு அமையான்னு கத்தக்கூடாது. கொஞ்சம் அமைதலாக இருந்து ஸ்தோத்திரம் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தி அவருக்கு மரியாதை செய்யணும். அதுக்கு தான் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கூடி இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை, இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தை குடும்பத்தாருக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு தேவன் ஆறுதல் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் நாம் இங்கே செபிக்கும்படியாய் நாம் இணைந்திருக்கிறோம். மௌன அஞ்சலி செலுத்தும்படியாக இருந்திருக்கு. யாராக இருந்தாலும் ஸ்தோத்திரம். சட்டசபையில் கூட ஒருவர் இறந்துட்டா என்ன செய்வாங்க? மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. அமைதலாக இருந்து மரியாதை செய்வாங்க. அதுபோல தான் இது. நம் மௌனமாக இருந்து நம்முடைய அருமையான ஸ்தோத்திரம் நம்மை விட்டு கடந்து சென்ற தெய்வ திரு ஜெய் அருள் என்ற விக்டர் அவர்களுக்கு நாம் இன்றைக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் ஒரு ஆறுதல் ஜெப கூட்டம். அவருக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இந்த கடந்த வருஷமெல்லாம் நம்ம கூட இருந்தார். அவர் பிறந்தது முதல் கடந்த வருஷம் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். ஆனால் இன்று நம்மிடத்திலே இல்லை. அவர் தெய்வ பாதத்தில் அவர் சேர்ந்தார் என்று சொல்லி நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். பரம பதவி அடைந்தார் என்று சொல்லி நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 94:19 எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்க ஒரு முறை கவனம் செலுத்துவோம். முடிந்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 94 ஸ்தோத்திரம் 19வது வசனம். சங்கீதம் 94:19வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கவனிப்போமாக. ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜோசப் சரவணன் அவர்களின் அண்ணன் தெய்வ திரு ஜே அருள் என்ற விக்டர் அவர்களுடைய இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தில் என் அண்ணன் பிரிந்ததால், என்னுடைய உறவு மூத்த சகோதரன் பிரிந்ததால், என் உடன்பிறப்பு பிரிந்ததால், என் உறவு பிரிந்ததால் என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகி போயிருக்கிறது. ஆண்டவர் இந்த நேரத்தில் அவருடைய ஆறுதலால நம்மை நிரப்பும்படிக்கு உம்முடைய ஆறுதல் அவரிடத்திலே நிறைய ஆறுதல்கள் இருக்கிறது. அந்த ஆறுதல்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறதாக இருக்கிறது. அந்த தெய்வத்தினுடைய ஆறுதல் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. தெய்வத்தினுடைய ஆறுதல், பரலோக தேவனுடைய ஆறுதல், வானத்தை பூமியை சர்வலோகத்தை உண்டாக்கின ஆண்டவருடைய ஆறுதல் நம்மை தேற்றும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, போதிக்கிறது. இதை நாம் நம்ப வேண்டும். அவருடைய ஆறுதல் நம்மை தேற்றும். நாம் தேற்றப்பட வேண்டும். இதில் நொடிஞ்சு போய் உட்கார்ந்து விடக்கூடாது. நாம் இதில் சோர்ந்து போய் துக்கப்பட்டு துவண்டு விடக்கூடாது. நாமும் ஒரு நாள் அந்த ஸ்தானத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் கடைசியிலே இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஆறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தரும் ஆறுதலை நாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டு அவருடைய ஸ்தோத்திரம் சமூகத்திலே நாம் ஆறுதலை அடைந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் தான் நமக்கு ஆறுதல் தருகிறவர். உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் போது அவருடைய ஆறுதல் தான் நம்மை தேற்றும். அவருடைய ஆறுதல் தான் நம்மை ஸ்தோத்திரம் பாதுகாக்கும். அடுத்த தீமை நம்மை தாக்காதபடி, அடுத்த ஆபத்தும் நம்மை தாக்காதபடி, அடுத்த விபத்தும் நம்மை தாக்காதபடி அவருடைய ஆறுதல் தான் நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நல்ல ஆறுதலை தர வல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கவலையோடு இருக்கிற நம்முடைய குடும்பத்தாரை, சுற்றம் பற்றும் இருக்கிற நம்முடைய நண்பர்கள் ஆற்றி தேற்ற வேண்டும். அவர்களுக்கு உதவியாக கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் சொல்லி அவர்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் கவனிக்கிறோம். ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க?
தேற்றுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்த்தால், வேதத்தை வாசித்து பார்த்தால் அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40:1 நீங்கள் வாசிக்கும் போது ஏசாயா 40:1 என்ன சொல்லுகிறது? என் ஜனத்தை நீங்கள் தேற்றுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க நாம் கவனிப்போம். என்னுடைய ஜனத்தை நீங்கள் ஆறுதல் படுத்தி ஆற்றுங்கள், என்னுடைய ஜனத்தை நீங்கள் ஆறுதல் படுத்தி தேற்றுங்கள். அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவர்களை தேற்றுவீர்களாக. அவர்களை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதுதான் வேதத்தை படிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. துக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஸ்தோத்திரம் நம்ம ஆறுதல் படுத்த வேண்டும். ஏன்னா சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 51:12 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் நேரடியாக, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த பூமியில யாரும் உங்களை ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நான் தான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், ஆறுதல் படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 51:12 நாம் கவனிப்போமாக. ஏசாயா 51:12 என்ன சொல்லுகிறது? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் தான் ஆறுதல் செய்கிறவர். வேற யாரும் நம்மளை ஆற்றி தேற்ற முடியாது. நாம் அவரிடத்தில் இந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கும் போது தேவன் எங்களுக்கு ஊழியக்காரர் சொல்லுகிறார், எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் செய்யவும் நாங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். இப்ப எங்களை எதுக்கு அந்த நம்முடைய பாஸ்டர் அழைச்சிருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். பாஸ்டர் தாமோதரனை அவர்கள் அழைத்தது ஏன்? பாஸ்டர் ஸ்தோத்திரம் விக்டர் அவர்களை அழைத்தது ஏன்? நடிகனை அழைத்தது ஏன்? இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களை அழைத்ததற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மை அவர் தேற்றுவார். அப்படிப்பட்ட திராணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா 57:18 நீங்கள் கவனித்தால் பாருங்க, பூமியில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. வாசிக்கும் போது ஏசாயா 57:18 நாம் கவனிக்கும் போது கவனிங்க. ஏசாயா 57:18 சொல்லுங்க. எடுத்தவங்க வாசிங்க, நாம் கவனிக்கலாம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு பேசி நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டு ஆறுதலையும் சமாதானத்தையும் அருள்வாராக. உங்கள் பலிகளை பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன். இருதயத்தில் ஏற்பட்ட காரியங்களிலே அவர்களுக்கு சுகம் கொடுப்பேன், குணமாக்குவேன். அவர்கள் வியாதிகளை நீக்கி குணமாக்குவேன். அவர்களை நடத்தி துக்கப்படுகிறவர்களுக்கு பாருங்க, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? அப்ப நம்ம பூமியில மனிதர்களுக்கு என்ன நேரிடும்? துக்கங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம், துக்கமான நிகழ்ச்சிகள் வரலாம். பாருங்க, நம்முடைய சகோதரன் மரித்து போவார் என்று சொல்லி நம்மளாம் நினைக்கவே இல்லை. யார் மனசுலையும் கிடையாது. அவர் வாலிபனை போல சுற்றி நடந்து கொண்டிருந்தார். அவர் திடகாத்திரமுள்ள ஒரு பராக்கிரமசாலியை போல நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் இப்படி மகிமையில் பிரவேசிக்கும் கடைசி காலம் இதுதான் என்று சொல்லி நமக்கு யாருக்கும் தெரியாது. அவர் பிரிவு நிமித்தம் நாம் இன்றைக்கு துக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் குடும்பத்தினர் துக்கப்பட்டு இருக்கிறோம். துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளில் உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் துக்கங்களை மாற்றுவதற்கு அவர்தான் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். ஆகையினாலே அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆறுதலை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை பார்க்கிற போது ஸ்தோத்திரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தால், மத்தேயு 5:4 நாம் கவனித்து பார்த்தால், வாசித்து பார்த்தால் தேவன் என்ன சொல்லுகிறார்? துயரப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே கவலைப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் நிச்சயமாக துயரப்பட்டிருக்கிற நீங்கள் ஆறுதல் பெற்றுக் கொள்வீர்கள். ஆறுதலை தேவன் உங்கள் இருதயத்துக்கு தருவார். உங்கள் மனதில் உள்ள துயரத்தை கர்த்தர் முற்றிலும் எடுத்து போடுவார். நீங்கள் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஆறுதல் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். யார் தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார்? துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 11:28 நீங்கள் வாசித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிற என் ஜனமே, எல்லாரும் என்னிடத்துல வாங்க. பூமி உங்களுக்கு ஆறுதலை தராது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவர் நம்மளை அழைக்கிறார். நம்ம வருத்தத்தோடு இருக்கும்போது அவர் நம்ம அழைக்கிறார். நம்ம வருத்தத்தோடு இருக்கும்போது நம்மளை யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, சகாயம் பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு இருக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாய் சத்தியமாய் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஆற்றுகிற தேற்றுகிற அன்பின் தெய்வம் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:4 வாசிப்போம். 4ஆவதாக 2 கொரிந்தியர் 1:4 தேவன் சொல்லுகிறதை நாம் கவனிப்போமாக. கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1:4 கவனிக்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்கிறோம். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம். துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல். 2வது துயரப்பட்டு கொண்டிருக்கிற பூமியின் மக்களுக்கு ஆறுதல். 3வது வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆறுதல். 4வது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு. இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு நிறைய உபத்திரவங்கள், நிறைய சங்கடங்கள் வரும். பாருங்க, ஸ்தோத்திரம், பண கஷ்டமான நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அநேக விதமான உபத்திரவங்களால் நெருக்கப்படுகிறோம். உள்ளத்தில் ஒரு பக்கம் உபத்திரவம், ஸ்தோத்திரம், சுற்றி இருக்கிற பகுதிகளிலே மற்றவர்கள் பேசுகிற தீய சொற்கள்னால உபத்திரவம், ஸ்தோத்திரம், நமக்கு இருக்கிற பைனான்ஸ் விஷயத்தில், வருமான காரியங்களில், நிதி காரியங்களில் நமக்கு சரியான வருமானங்கள், சரியான ஆதாரம் இல்லாதபடினால இருக்கிற உபத்திரவங்கள். இப்படி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர்தான் ஆறுதல் செய்கிறவர், அவர்தான் சகாயம் பண்ணுகிறவர், அவர்தான் உங்களுக்கு முழுமையாக உள்ளும் புறமும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் அவர் உங்களுக்கு மெய்யான ஆறுதலை தருகிறவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 49:13 வாசிங்க. ஏசாயா 49:13 சொல்லுகிறது. அங்கே நாம் கவனித்து பார்த்தால் ஏசாயா 49:13 நாம் கவனிக்கும் போது 49:13 நீங்க கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன பேசுகிறார்? நமக்குத்தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வானங்களே நீங்கள் பாட்டு பாடுங்க, கவலைப்படாதீங்க. பாடல் பாடுவதனால உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா துக்கங்களும் எல்லா துயரங்களும் மாறும் என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து வாசிங்க. பூமியே நீங்கள் களி கூர்ந்து மகிழுங்கள். பூமி என்று சொன்னால் நாம தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வானம் என்று சொன்னால் தேவ தூதர்கள். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிற போது பர்வதங்களே கெம்பீரியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். அல்லேலூயா. வேதத்திலே நமக்கு முன்பாக இருந்த துயரப்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்தார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து நாம பார்க்கிற போது கவனிங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள். இப்ப நம்ம சிறுமைப்பட்டிருக்கிறோம்.
நமக்கு இப்போ பாருங்க ரொம்ப நெருக்கம், ரொம்ப மனசுல துக்கம். நம்முடைய அண்ணன் இல்லை, நம்முடைய சகோதரன் இல்லை. அவரை நினைக்கும் போது மனதிலே ஒரு பெரிய வருத்தம் வருகிறது. அவர் எப்படியாய் இருந்தார், எவ்வளவாய் அன்பாய் இருந்தால், பிள்ளைகளிடத்துல எவ்வளவு அன்பாய் இருந்தார், குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கமாய் இருந்தார், எவ்வளவுதான் அவர் சோத்திரம் வேறு ஒரு ரீதியில் அவர் நடந்தாலும் அவர் அன்புள்ளவராய் இருந்தாரே, அவர் நல்ல நேசிக்கிறவராய் இருந்தாரே என்று சொல்லி உள்ளம் உடைகிறது. சிறுமைப்பட்ட நிலைமையிலே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கமாயிருப்பார். தொடர்ந்து வாசிக்கிற போது, சீயோனே கர்த்தர் என்னை கைவிடார், ஆண்டவர் என்னை மறவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஆறாவதாக தேவன் நமக்கு சொல்லுகிறார், சிறுமைப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனமே, என்னுடைய பிள்ளையே, கவலைப்படாத, நான் கர்த்தர் தான் ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக ஏசாயா 51:11-12 வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 51:11-12 வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். உள்ளுக்கு ஒப்பாயிருக்கிற அழிந்து போகிற மனுஷர்களுக்கு யாருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். பூமியை அஸ்திவாரப்படுத்தி வானங்களை உண்டாக்கி கர்த்தரை நீங்கள் மறைக்க கூடாது. 12வது வசனம். வாசிங்க 11-12. வருவார்கள், இருக்கும், அடைவார்கள். இங்கதான் நம்ம கவனிக்கணும். சஞ்சலமும் தவிப்பும். சஞ்சலப்படுகிறவர்களுக்கு, தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஸ்தோத்திரம். யார் யார் சஞ்சலப்பட்டு இருக்கிறார்களோ, தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. 7 வகையான சூழ்நிலைகளிலே, 7 வகையான நெருக்கங்களிலே, மனசு பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுகிற நிலைகளிலே ஆண்டவர் ஒருவரே ஆறுதல் செய்கிறவர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் 1:4. வாசிங்க. இரக்கங்களின் பிதாவும் ஆகியவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. நீங்க கவனிக்கிறீங்களா? சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. வேதம் கொரிந்தியர் சபையார் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு இப்படி பட்டம் கொடுத்தாங்கன்னா, துயரப்பட்டவர்களுக்கு, சஞ்சலப்பட்டவர்களுக்கு, துக்கப்பட்டவர்களுக்கு, நெருக்கப்பட்டவர்களுக்கு, உபத்திரவப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கிறவர். அதனாலதான் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை நாம் இந்த நாட்களிலே தியானிக்கிறோம். அருமையான குடும்பத்தாருக்கு இன்றைக்கு ஆண்டவர் நிறைவான ஆறுதலை தருவாராக. உடன்பிறப்புகளுக்கு, சகோதரிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆறுதலை தருவாராக. சொந்த பந்தங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தருவாராக. அவரை இழந்தது நிமித்தம் வாடி தவிக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும், ஒவ்வொரு தோழர்களுக்கும், ஒவ்வொரு உயிர் நண்பர்களுக்கும் அவர் ஆறுதலை தருவாராக. ஆண்டவர் ஆறுதலினாலே நம்மை நிரப்புவாராக. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே அவரை குறித்து ஸ்தோத்திரம் சாட்சி சொல்ல வேண்டும். இப்போ அவங்க சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. இல்லை யாராவது ஒருவர் அவரை குறித்து அவருடைய ஞாபகமாக இந்த ஆறுதலின் கூட்டத்தில் இந்த நேரத்தில் அவரை குறித்து ஒரு நல்ல காரியங்களை சாட்சி சொல்ல வேண்டும். அழாமல் சொல்லணும். யாராவது ஒருவர் சல்சா குமாரி சகோதரி அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு சாட்சியை அறிவிப்பார்கள்.
ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலங்கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலங்கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே தேவனை உம்மை நோக்கி ஆர்வமுடன் தொழுகின்றது. ஆத்துமா தேவனை உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் தாமே அடியாளை இந்த மத்தியில் சாட்சி வைத்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.